ஸ்தோத்திரிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜா நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உடைய பிரதான கிருபைக்காகவும் இரக்கத்துக்காகவும் அன்பிற்காகவும் கொடான கூடிய ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். வானத்தை பூமியை படைத்தவரே, சர்வவல்லவரே, சர்வத்திற்கு மேலான தேவனை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உடைய பிரதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கர்த்தரை மட்டுமாக எங்களை அற்புதமாக அதிசயமாக காத்து வழி நடத்தி கொண்ட தெய்வக்காகவே ஸ்தோத்திரிக்கின்றோம். கர்த்தாவே, கோவில் கண்ட கால வேளையிலும் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்து உண்மை துதித்து உண்மை பாடி ஆராதித்து உண்மை மேன்மைப்படுத்தும்படியாக தேவன் கொடுத்த பிரதான கிருபைக்காக இரக்கத்துக்காக அன்பிற்காக கொடான கூடிய ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே வேளையிலும் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் பாடுகிற பாடல்களை கர்த்தர்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். விசேஷமாக ஆண்டவரே, தேவ செய்தியை கூட கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். எங்களோடு கூட நேரடி ஒளிபரப்பில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கின்றோம். தேவ செய்தியானது எங்கள் ஆவியாத்மா சரீரத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்ய ஜெபிக்கின்றதாவே உடைய பரிசுத்த நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் ஐயா. உடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். வேளையில் ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு விரோதமாக கிரியை செய்கிற பொல்லாத அவைகளையும் பொல்லாத சத்துண்டர்களையும் பொல்லாத மனிதனுடைய சூழ்ச்சிகள் தந்திரங்கள் சகலத்தின் நிர்மூலமாக்கப்பட வேண்டும் ஜெபிக்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜா நன்றியோடு துதிக்கிறோம். ஆமென். கர்த்தாவே சோதரம் கர்த்தர் தாமே வேலை எடுத்து பாதுகாத்து ஆண்டவரே, எந்த தேவைகள் வந்தாதபடி இந்த ஆராதனை தேவன் ஆசீர்வதிக்க ஜெபிக்கின்ற கர்த்தாவே உடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக சகல துதிக்கான மகிமை யாவற்றும் முன் செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். பாடல்களை பாடுவோம். உன்னத பாடல்கள் பாடல் புத்தகங்களை 534வது பாடலில் 534. இயேசுவே உம் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும் என்ற பாடலை நாம் பாடுவோம். பாடல்.
அவருடைய சமூகத்திலே நாம் அவரை இந்த வீட்டில் காலவெளியிலும் அவரை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்துவோமாக. Praise the Lord Jesus. தேவனுக்கு மகிமை உண்டாகும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனை உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகிறோம். உமது பெருநாம கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கர்த்தர் இம்மட்டுமாக எங்களை அற்புதமாக அதிசயமாக காத்து வழிநடத்தி வருகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்தில் எத்தனையோ தீமைகள், பொல்லாப்புகள், ஆபத்துகள், சத்துருடைய கைகளுக்கும் நீங்களாகி வியாதிகளுக்கும் நீங்களாகி எங்கள் ஒவ்வொருவரையும் ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் நிம்மளமாக பாதுகாப்பு வழிநடத்தி வருகிற தயவுக்காகவும் நன்றியோடு வருகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே இந்த ஆராதனையில் பாடின பாடல்களை ஆசீர்வதிக்கிற அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே தேவன் ஆசிக்கணும், தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. கர்த்தாவே உமக்கு கொடான கோடி சோதரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்முடைய பாதத்தில் வருகிறோம்ப்பா. நீர்தாமே கிருபை செய்யும், இரக்கம் செய்யும். எல்லா தடைகளுக்கும் நீங்களாகி அந்த ஆராதனை தொடக்கத்தில் முடிவெடுக்க தேவ பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவதாக சொல்லுகின்றோம். கர்த்தாவே துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற எங்கள் தேவாதி தேவனை துதித்து போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி. உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்லுவோம்.
செய்தி சொன்ன பொழுது அந்த வார்த்தைப்படி நீ நம்பி போ, உன் வேலைக்காரன் சுகமாயிருக்கிறான்னு நினைச்சு எந்த ஒரு காரியத்திலும் ஒரே ஒரு வார்த்தை நீ சொல்லும் பொழுது அது கிரியை செய்கிறது, அது சுகத்தை கொண்டு வருகிறது, அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, அது பலத்தை கொண்டு வருகிறது. கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தைகளின் ஜீவன் இருக்கிறது கர்த்தாவே. வானமும் பூமி ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒரு காலம் ஒழிந்து போகாது என்று சொன்ன வார்த்தைகளுடைய கர்த்தாவே, இந்த ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்கு கொடுத்தீரே உங்கள் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை மூலமாக கர்த்தாவே எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்திருக்கிறீர்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பாவுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தாவே ஸ்தோத்திரம். பாடின பாடல்களை எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்ததாக ஸ்தோத்திரம். ஆராதனை ஆசீர்வாதம் கொடுத்ததாக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் தேவ செய்திக்காக கடந்து செல்கிறோம். அப்பா, தேவ செய்தியும் கூட கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தருவீராக. பேசுகிறோம் நீங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பேசுவார் என்ற வசனத்தினுடைய பரிசுத்த ஆவியானவர் அடிகளுடைய நாவுகளை பிடித்துக் கொண்டு நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள் நேரடி ஒளிபரப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கின்றோம். சகல துதி கன மகிமை ஆற்றுமோது செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோடு பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாபேசியுடைய பூமியின் ராஜாக்கள் பேசித்தனம் பண்ணினார்களே, அவர்களுடைய பேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்குள் கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளினாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த ஒரு பாத்திரத்தை தன் கையில் பிடித்திருந்தாள். மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியிலுள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தக்கூடியவர்கள் செலுத்தி விடலாம். அன்பின் பரலோக பிதாவே, உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, இந்த வீட்டிலிருந்த கால வேளையிலும் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்து உண்மை துதித்து உண்மை பாடி உண்மை ஆராதித்து உண்மை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் கொடுத்த பிரதான கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கின்றோம். பிரதான இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், பிரதான அன்பிற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, பாடின பாடலை ஆசீர்வதித்த தேவன் இப்பொழுதும் தேவ செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, உங்களுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஆகிய தேவன் உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களை போஷிப்பீராக. உங்களுடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரே எங்களை ஆத்மா ஆவியாத்மா சரீரம் ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். வாசிக்கப்பட்ட வசனங்களை வாசித்தவர்கள் ஆண்டவர் ஆராதிப்பீர், ஆசீர்வதிப்பீராக. வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவன் அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை அடிகளுடைய நாவுகளில் இருந்து புறப்பட பண்ணும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அடியனை அபிஷேகம் ஆண்டவரே நீர் நாமே பேசும்படியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் அடியனை முற்றிலும் அபிஷேகித்து அவருடைய நாவுகளை பிடித்துக் கொண்டு நீர் பேசுவீராக. அதை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமாக காணப்பட கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். சகல துதி கன மகிமை ஆற்று முழு செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுவோம். மகா பாபிலோன் என்ற காரியத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு 4வது பாகத்தை நாம் தியானிக்க போகிறோம். 4வது பாகம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மகா பாபிலோன் 4வது அந்த காரியத்தை நாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த வாசிக்கப்பட்ட அந்த வேதவசனத்தை நாம் பார்க்கும் பொழுது 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோடு பேசி, இது உபத்திரவ காலத்திலே நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கலசங்களை ஊற்றக்கூடிய அந்த நேரத்தில் இந்த மகாபேசிக்கு என்ன நேரிடும் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆகையால் அந்த ஸ்திரியை குறித்து கவனிங்கள். அந்த ஸ்திரீ என்ன செய்கிறாள்? அவள் தூஷணமான நாமங்களால் நிறைந்தது சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்னங்களினாலும்
அசுத்தத்தினாலும் அருவருப்புகளாலும் நிறைந்த பொற்பாத்திரை. அதுதான் அந்த தவறான போதகம். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக காணப்படுகின்ற ஒரு போதகத்தை அது குறிக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எது காணப்பட்டாலும் அது என்னவாக இருக்கிறது என்றால் அது அந்தி கிறிஸ்துவாகவே இருக்கிறது. அவர்கள் தேவன் தம்முடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியினாலே வெளிப்படுத்தி கொடுக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக எந்த ஒரு காரியம் இருந்தாலும் அது அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவினா அல்லது பிசாசனுடைய ஆவி என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் இந்த நாட்களிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிற இந்த தலைப்பு என்பது மகா பாபிலோன் பாகம் 4. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் இந்த மகா பாபிலோன் குறித்து தான் இந்த வெளிப்படுத்தல் 17:5 சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதப்பட்டிருந்தது. ஆகையால் இந்த மகா பாபிலோன் என்று சொல்லப்படுகிற அந்த ஸ்திரீ தாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் தாய் சபை என்றால் என்ன என்பதை அவர்கள் சுட்டி காட்டுவார்கள். ஏனென்றால் கிபி 300 ஆண்டுகளுக்கு பிற்பாடு எல்லா அப்போஸ்தலர்களும் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த பிற்பாடு முதலாக தோன்றின ஒரு ஸ்தாபனம் என்பது என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் ரோம சபையாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோம சபை மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக பதித்து வீணாய் ஆராதனை செய்யக்கூடிய ஒரு சபை என்று மார்க்கு 7:6-7 சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? கிறிஸ்தவ சபைகளோ ஸ்தாபனங்களாக இருந்தாலும் அது தேவனுடைய சபை என்றும் தேவனுடைய அந்த ஆராதனை கூடிய கிறிஸ்தவ சபை என்றும் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது முற்றிலும் தவறு. ஏனென்றால் எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் துவங்கினாரோ, அதாவது இயேசு எப்பொழுது இந்த பூமியில் வந்து அவர் தம்முடைய ஊழியத்தை துவங்கினாரோ அப்பொழுதே யூதாசும் பிசாசுடைய ஆவி இந்த உலகத்திலே அவனுடைய ஊழியத்தை துவங்கிறது. ஏனால் அவனுடைய நோக்கம் என்ன? தேவனை போல தான் ஆராதிக்கப்பட வேண்டும், தேவனை போலவே சிங்காசனத்தில் இருக்க வேண்டும், ஜனங்கள் எல்லாரும் தேவனை ஆராதிப்பது போல என்னையும் ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கமாக இருந்தது. அதைத்தான் அவன் இப்பொழுது நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறான். இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகள் என்று சொல்லப்படுகிற ஸ்தாபனங்களின் மூலமாக தன்னுடைய கோட்பாடுகளையும் தன்னுடைய கொள்கைகளையும் தன்னுடைய வஞ்சகமான போதகங்களை உள்ளே நுழைத்து ஜனங்களை அதை விசுவாசிக்க செய்து அதன் மூலமாக அவன் என்ன செய்கிறான்? மறைமுகமாக ஆராதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ளாதபடி காணப்படுகிறார்கள். ஆனால் மணவாட்டியை பொறுத்த அளவில் அவர்களுக்கு தேவனுடைய ரகசியத்தை தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். இயேசுதான் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் சொன்ன அந்த வார்த்தை என்ன? இதோ பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியபடிக்க உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு, ஆனால் உலக ஜனங்களுக்கு அது அறிவிக்கப்படவில்லை, அது தெரிவிக்கப்படவில்லை என்று இயேசுதாமே இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தையை நாம் பார்க்க முடியும். ஆகிய பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த ரகசியங்களை அறியும்படிக்கு நம்முடைய மணவாட்டிக்கு அவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறதுனால மணவாட்டி இவைகள் எல்லாம் அறிந்து கொள்வார். சாவனங்கள் என்றால் என்ன, சாவனங்கள் எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறது என்பதை எல்லாவற்றையும் அவர்கள் புரிந்து கொள்வார் என்று பார்க்கிறோம். பாருங்கள், இப்பொழுது இந்த மிருகத்தின் மேலே ஏறி இருக்கிற அந்த ஸ்திரியை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த மிருகத்தின் மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்திரீ எப்பொழுதும் வேதாகமத்திலே சபை என்று பொருள்படும். ஒரு ஸ்திரீ தான் குழந்தையை பெற்றெடுக்கிறார். ஆகையால் இங்கேயும் நாம் பார்க்கிறோம், இந்த ஸ்திரீக்கு அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள். அநேக பிள்ளைகள் இருக்கிறபடினாலே அது தாய் என்று அழைக்கப்படுகிறது. இந்த முதலாக கிபி 300 ஆண்டுகளுக்கு பிற்பாடு தோன்றின முதல் ஸ்தாபன சபை என்பது ரோம சபை. இந்த ரோமர்களை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க வேண்டுமானால் ஒரு காரியம், இந்த மிருகம் என்பது சிவப்பு நிறமுள்ள ஒரு மிருகமாக இருக்கிறது. சிகப்பு நிறமுள்ள இந்த மிருகத்திலே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, சிகப்பு நிறமுள்ள இந்த மிருகத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஸ்திரீ என்பது சபை என்று நாம் தெரிந்து கொண்டோம். அது மாத்திர சிகப்பு நிறம் என்பதை எதை குறிக்கிறது என்பதை பாருங்கள், அது ராஜரீகத்தை குறிக்கிறது. அடுத்து அந்த மிருகம் என்பது எதை குறிக்கிறது? அது வல்லமையை குறிக்கிறது. மிருகம் என்பது வல்லமையையும், அந்த சிகப்பு நிறம் என்பது ராஜரீகத்தையும் குறிக்கிறது. ராஜரீகமான சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த கிரீடத்தை அது சூடிக்கொண்டு அது ஜனங்கள் மேலே அதிகாரம் செலுத்தக்கூடிய, உலகத்தின் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு ஸ்தாபன சபையாக இருக்கிறது. முற்றிலுமாக தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாகவே அது காணப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகையால் இந்த ரோமர் என்ற ஒரு காரியத்தை பார்க்க, முதலாவது தேவனுடைய சபையானது எருசலேமிலே மேல் வீட்டு அறையிலே சுமார் 120 பேர்கள் கூடியிருந்த சமயத்திலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர் என்ன செய்தார் என்றால், அவர் முதலாவது ஒரு தேவனுடைய சபையை அங்கே துவங்கினார். ஏனென்றால் இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை ஒரு காலம் மேற்கொள்ளாது என்று சொன்ன அதனுடைய வார்த்தையின்படி ஆண்டவர் தாமே அவருடைய நாமத்திற்காக அவருக்கென்று ஒரு சபையை கட்டினார். அது ஆலயம் அல்ல, அது கட்டடம் அல்ல, அது கோபுரம் அல்ல, அது எபேசியர் 1
அந்த சபை. தேவனுடைய சரீரமாகிய சபையிலே அங்கத்தினர்களாகத்தான் அவர்கள் சேர்க்கப்பட்டார்கள் என்று அப்போஸ்தலர் 2:47 சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அவர்கள் பேதுரு பரிசுத்த ஆவியினாலே பெந்தெகோஸ்தே நாளில் அவர் பிரசங்கிக்கும் பொழுது, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அந்த வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஏற்குறைய அந்த தினத்தில் 3000 பேர். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் வைக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்தார். பாருங்கள், எந்த ஒரு சபையினுடைய போதகரும் அந்த சபையில சேர்க்க முடியாது. ஒரு கட்டடத்துல, ஒரு ஸ்தாபனத்துல அங்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த தஸ்தாவேஜுகளிலே அல்லது ரெக்கார்ட்ஸ்ல என்ன பண்ணலாம், அவருடைய பெயரை இணைத்து என்ன செய்யலாம், அவர்கள் அதுக்குரிய சந்தாவை வசூலித்து அவர்கள் உறுப்பினர்களாக சேர்த்து கொள்ளலாம். ஆனால் இந்த சபை அப்படி அல்ல. இது இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபை. ஆகையால் 1 கொரிந்தியர் 12:27 வேதம் சொல்கிறது, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களாக இருக்கிறீர்கள் என்ற வார்த்தையின்படியே நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் இணைக்கப்பட்ட அவயங்களாக இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சபை என்பது ஒரு கட்டடத்தை குறிப்பதல்ல, அல்லது ஆலயம் என்பதும் ஒரு கட்டடத்தை குறிப்பதல்ல. அதுக்கு கோபுரம் இருக்கலாம், கோபுரம் இல்லாமல் இருக்கலாம், அது பளிங்கு கற்களால் கட்டப்பட்டதாக இருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதுவல்ல தேவனுடைய ஆலயம். இயேசு தாமே சொன்னார், நீங்களே தேவனுடைய ஆலயம். ஏனென்றால் தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் 21 அதிகாரத்திலே கூட என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இதோ தேவனுடைய வாசஸ்தலம் மனுஷர்களிடத்தில் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, தேவனுடைய வாசஸ்தலம் இந்த நாட்களிலே தம்முடைய மனவாட்டிக்குள்ளாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்திலே அவர் ஒரு காலம் வாசம் செய்ய போகிறதில்லை என்று அப்போஸ்தலர் 7 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள், நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் என்று. ஆகையால் அவர் தங்கியிருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக நம்மை அவர் தெரிந்து கொண்டார். அதுதான் அங்கு வேதம் சொல்கிறது. கொரிந்தியர்ல நீங்கள் பார்க்க, நீங்கள் தேவன் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய ஆலயமாக இருக்கக்கூடிய நமக்குள்ளாக தேவன் வந்து வாசம் செய்கிறார் என்பதை இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆகிய கைகளினால் கட்டப்பட்ட எந்த ஆலயத்திலும் தேவன் வாசமாக இருக்க போவதில்லை. ஆகிய கட்டடங்களை நாம் மேன்மைப்படுத்தக்கூடாது. உலகத்தில் இருந்த பொழுது சீசர்கள் இயேசுவினிடத்திலே அந்த தேவாலயத்தின் கட்டடங்களை காண்பித்து பெருமிதம் கொண்டார்கள். இதை கட்டுவதற்கு 46 வருடம் சென்றது. ஆனால் இயேசு தாமே சொன்னார், இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்கள், இதை நான் 3 நாளைக்குள்ளே எழுப்புவேன் என்று அவர் சொன்னது மாத்திரமல்ல, அவர் என்ன சொன்னார், அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை சரீரமாகிய அந்த ஆலயத்துக்குள் தேவன் வாசம் செய்தார். என்னை கண்டவன் கண்டால் நான் என் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா என்று யோவான் 14 அதிகாரத்திலே அவர் சொல்கிறார். அதில் இன்றைக்கு இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவி இறங்கி வந்தவர். ஒவ்வொருவர் மேலும் அவர் ஆவியாக இறங்கி அவர் அப்போஸ்தலர்கள் முதற்கொண்டு இந்த காலம் வரைக்கும் அவருடைய பிள்ளைகளினுடைய இருதயங்களிலே அவர் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதுவோ இந்த ஸ்திரீ, மிருகத்தின் சிவப்பு நிறமான அந்த மிருகத்தின் மேலே இருக்கிற அந்த ஸ்திரீயானது ராஜரீகம் பெற்றது. அது இரத்தாம்பரம் போன்ற காரியங்களினால் மிகவும் தன்னை அலங்கரித்துக் கொண்டு பொற்பாத்திரங்கள், அருவருப்புகள், அந்த உபதேசங்களை எல்லாம் அது வைத்திருந்தது என்று நாம் பார்த்தோம். ஆகையால் இது வேறு அது வேறு. ஆகையால் 1 கொரிந்தியர் 11:2 நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுத்த நியமித்தபடினார். ஆகையால் கற்புள்ள ஒரு கன்னி என்பது தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாக இருக்கக்கூடியவர்கள் தான் கற்புள்ள கன்னி என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் இதுவோ மகாவேசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் ஸ்திரீதான், அதுவும் ஸ்திரீதான். சபை என்பது ஸ்திரீ என்று அழைக்கப்படுகிறது. கற்புள்ள கன்னி என்பது அது மணவாட்டியை குறிக்கிறது. ஆனால் இங்கோ வேசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதுவும் மகாவேசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பிரியமானவர்களே, உலகத்திலே முதலாக தோன்றின ஒரு ஸ்தாபன சபையை நாம் குறிக்கலாம். உதாரணமாக எருசலேமில் மேல் வீட்டறையில் துவங்கின அந்த தேவனுடைய முதலாவது சபையானது உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொன்னபொழுது அவர்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை என்ன செய்தார்களாம், பிரசங்கித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியாக இந்த ரோம் என்று சொல்லப்படுகிற இடத்தில் தான் முதலாக ஸ்தாபன சபை தோன்றிற்று. இந்த ஸ்தாபன சபையினுடைய அந்த காரியத்தை அறிந்தீர்களானால் ரோமர் 1 அதிகாரத்தில் அவர்களுக்கு
20ஆம் வசனம், எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல ஒரு இடமே கிடையாது. எல்லா தேவத்துவம், அவர்கள் திரித்துவம் என்ற வார்த்தை வேதாகமத்தில் கிடையாது. திருத்துவம் என்ற வார்த்தை வேதாகமத்தில் இல்லை. ஆனால் தேவத்துவம் என்ற வார்த்தை தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணர் ஆனார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அப்படியானால் அவர்கள் தேவனை அறிந்தார்கள், தேவன் யார் என்பதை அறிந்திருந்தார்கள் என்றுதான் வேதம் சொல்கிறது. அறிந்திருந்தும் கூட அவர்களை தேவன் என்று மகிமைப்படுத்தவில்லை. அவர்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கவில்லை. தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் என்ன செய்துவிட்டது? இருளடைந்து போய்விட்டது என்று எழுதப்பட்டது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அவர்கள் யாத்திராகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வேதம் சொல்கிறது, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன். எனக்கு ஒப்பாக வெள்ளினாலோ பொன்னினாலோ எந்த ஒரு சொர்க்கத்தை ஆகிலும் விக்கிரகத்தை ஆகிலும் நீங்கள் உண்டாக்கவும் வேண்டாம், நமஸ்கரிக்கவும் வேண்டாம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அவருக்கு ஒப்பாக ஒரு பொன்னினாலோ வெள்ளினாலோ ஒரு சொர்க்கத்தை நாம் உண்டாக்கவே கூடாது. உண்டாக்குவதே பாவம். எந்த விதமான இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ சபைகளில் அந்த இயேசு கிறிஸ்துவை போன்ற சாயல் உள்ள ஓவியங்களையும் அவர்கள் அந்த படங்களையும் அந்த போட்டோக்களையும் வீட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே அவர் 1000-10,000 பேரில் சிறந்தவர். ஆக இக்காலத்துக்குரிய தீர்க்கதரிசி சொல்கிறார், அவரை போன்று எந்த ஓவியரும் வரைய முடியாது. ஏனென்றால் அவர் 1000-10,000 பேரும் சிறந்தவராக இருக்கிறார். வெண்மையும் சிவப்புமான தேவன் என்று வேதத்திலே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது பிரியமான தேவஜனமே, நாம் பார்க்கிறோம் அவர்கள் ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி பாருங்கள், அவர்களெல்லாம் பைத்தியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் அழிவில்லாத அந்த தேவனுடைய மகிமையை என்ன செய்தாங்கன்னா, அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகியவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். எந்த ஒரு ரூபத்தையும் உண்டாக்கவும் கூடாது, நமஸ்கரிக்கவும் கூடாது. இன்றைக்கு கடைசி கால செய்தியிலே மணவாட்டி என்று தங்களை மார்த்தட்டி கொள்ளுகிறவர்களும் கூட அந்த ஆஃப்மன் அடைந்த ஓவியத்தை தங்கள் வீடுகளில் வைத்துக் கொண்டு அதற்கு முன்பாக நின்று செபிப்பது வழக்கம். தீர்க்கதரிசி அப்படி செய்தார். வேதம் அந்த மனிதரை பின்பற்ற சொல்லவில்லை, வேதத்தை பின்பற்ற சொல்லுகிறது. மணவாட்டி என்றால் எப்பொழுதுமே அவர்கள் வேதத்தை பின்பற்றுவார்கள். ஆகிய ஒரு நபர் செய்கிற காரியங்களை பின்பற்றுகிறது சரியல்ல. அது ஆஃப்மன் வரைந்த ஓவியத்தை ஒருவேளை தீர்க்கதரிசி பிரணாம் வைத்திருக்கலாம், அதை குறித்து எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? எந்த ஒரு சொர்க்கத்தையும் நீங்கள் உண்டாக்கக்கூடாது என்று சொல்லும் பொழுது, நீங்கள் ஏன் அந்த ஆஃப்மன் வரைந்த ஓவியத்தை வைத்திருக்கிறீர்கள்? அந்த ஓவியம் ஒரு காரியமா? அந்த ஓவியத்தை எப்பொழுது என்றாலும் நீங்கள் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறீர்களே, அது ஒரு சொர்க்க வழிபாடு என்பதை முதலாவது ரோம சபையிலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் மனுஷர்களையும் என்ன செய்தார்கள்? அவர்கள் தேவனுடைய ரூபத்துக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் சரி, அடுத்த வசனம் இருக்கு, இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி, பார்த்தீர்களா? இன்றைக்கு ஸ்தாபனங்கள் என்று சொல்லப்படுகிறது சத்தியத்தை பொய்யாக மாற்றக்கூடிய ஒரு நிறுவனங்களாக அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நான் நிறுவனம் என்று சொல்கிறேன், ஆனால் நம்முடைய தீர்க்கதரிசியோ அதெல்லாம் they are lodges அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் விடுதிகள் என்று சொல்கிறார். ஜனங்கள் தேவனுடைய சபையில மறுபடியும் இருப்பதற்கு பதிலாக விடுதிகளில் சேர்ந்து கொள்கிறார்கள், அந்த ஸ்தாபனங்களில் சேர்ந்து கொள்கிறார்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, ஆகையால் வேதவசனம் சொல்லுது, கர்த்தர் தாமே அவர்கள் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவர்கள் சிருஷ்டிகரை விட்டு விட்டார்கள். இந்த வானம் அவருடைய கரத்தின் கிரியை, பூமி அவருடைய கரத்தின் கிரியை, சிங்காசனம், எல்லா விதமான சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், எல்லா உயிரினங்களும் அவருடைய கரத்தின் கிரியைகள். அது சிருஷ்டிக்கப்பட்டவைகளாக இருக்கிறது. சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் முடிவு உண்டு, ஆனால் சிருஷ்டிகருக்கு முடிவே கிடையாது. அவர் ஆதியும் அந்தவுமாக இருக்கிறார், அல்பாவும் ஒமேகமாக இருக்கிறார், முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறார். அவர்களுக்கு மரணம் என்பதே கிடையாது.
என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆகையால் இவர்கள் தேவனுடைய சத்தியத்தை என்ன செய்தார்கள்? பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், ஆமேன் என்று வேதம் சொல்கிறது. ஆகையால் சிருஷ்டிக்கப்பட்ட எந்த ஒரு காரியத்துக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, அல்லது வரைந்த ஓவியங்களுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. எந்த ஓவியமாக இருந்தாலும் சரி, எந்த சொரூபங்களாக இருந்தாலும் சரி, எந்த விக்கிரகங்களாக இருந்தாலும் சரி, அதை வழிபடக்கூடாது, அதை உண்டாக்கவும் கூடாது என்பதுதான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறபடினாலே அதை அநேகர் மனவாட்டி என்று சொல்லி மார்த்தட்டி கொள்ளுகிறவர்களும் கூட அந்த தவறை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அது மிகப்பெரிய தவறு. அதை என்றால் வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. நாம் வார்த்தையை பின்பற்றுகிறவர்கள், வேதத்தை பின்பற்றுகிறவர்கள், அதுதான் மனவாட்டியாக இருப்பாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதில் இப்படித்தான் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அந்த சிருஷ்டிகரை விட்டு விட்டார்கள். அவர்கள் தேவன் யார் என்பதை அறிந்தும் கூட அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணர் ஆனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகிய பிரியமானவர்களே, இதுதான் அந்த ரோமர்களுடைய நிலைமை. ரோம் என்ற நாடு எங்கே இருக்கிறது? இத்தாலி என்ற நாட்டிலே ரோம் என்ற ஒரு நகரம் இருக்கிறது, ஒரு பட்டணம் இருக்கிறது. அதில் வாடிகன் என்ற ஒரு இடத்தில் தான் இந்த சிறியினுடைய, அதாவது ரோம சபையினுடைய தலைவர் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு 3 கிரீடங்கள் இருக்கிறது என்பதை நான் சொன்னேன். முதலாவது பரலோகத்தின் மேல் அதிகாரம் உள்ள ஒரு கிரீடம், அடுத்தது பாவ விமோசன ஸ்தலத்துக்குரிய ஒரு அடையாளம் உள்ள கிரீடம், மூன்றாவதாக இன்னொரு அடையாளம் உள்ள ஒரு கிரீடம் என்பது பாதாளத்தின் மேல் அதிகாரம் உள்ள ஒரு கிரீடம். இந்த 3 கிரீடங்களை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு பிரதானமான சபை, கோடிக்கணக்கான ஜனங்களை அங்கத்தினர்களாக கொண்ட ஒரு பெரிய ரோம சபை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஸ்திரீ என்பது சபை என்றால் அந்த ஸ்திரீயை, அந்த சபையை ஆளக்கூடிய ஒரு மனிதர் இருக்கத்தான் வேண்டும். அவர்கள் ஒரு நாடு என்று இருக்குமானால் அந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு நபர் இருக்க வேண்டும். ஒரு தேசம் என்று இருக்குமானால் அந்த தேசத்தை ஆளக்கூடிய ஒருவர் இருக்க வேண்டும். அப்படியாக ஒரு ஆளக்கூடிய ஒரு நபரை தான் நாம் அங்கு பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், சிகப்பு நிறமுள்ள அந்த மிருகம் என்பது வல்லமைக்கு அடையாளம், சிகப்பு நிறம் ராஜரீகத்துக்கு அடையாளம். ஆகையால் அந்த வல்லமையை கொண்டு அது நடத்துகிறது. வெளிப்படுத்தல் 17:15 வசனத்திலே அந்த ஸ்திரியை குறித்து 1 வசனத்திலே 15 வசனத்திலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவள் இதோ திரளான தண்ணீர்களை கண்டாயே, அந்த தண்ணீர்கள் என்ன செய்கிறதாம்? அந்த தண்ணீர்கள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் ஆசைக்காரருமாக இருக்கிறார்கள். ஜனங்கள், கூட்டங்கள், ஜாதிகள், பாசைக்காரர்கள், எல்லா விதமான ஜனங்களும் கூடின உலகம் முழுவதும் பரம்பி இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஸ்தாபன சபை கிபி 300 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஏற்படுத்தப்பட்டது. இது முதலாவது திருச்சபை அல்ல. முதலாவது திருச்சபை பெந்தெகோஸ்தே என்னும் நாளிலே எருசலேமிலே மேல் வீட்டறையிலே தொடங்கப்பட்ட அந்த பரிசுத்தாவின் வல்லமையினாலே நிரப்பப்பட்ட ஜனங்களை கொண்டு அது துவங்கப்பட்டது என்பதை சரித்திரமும் வேதாகமும் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஆகையால் இது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறதுனாலும், சொரூபங்களை வழிபடுகிறதுனாலும், இந்த அப்போஸ்தலர்களை வழிபடுகிறதுனாலும் இவர்களை வேதம் சொல்லுகிறது, இவர்கள் அஞ்ஞான ரோம கிரியைகளை செய்தார். ரோம மார்க்கம் என்ற ஒரு காரியத்தை அது பெற்றுக்கொள்கிறது. ஏனால் ரோமர்கள் வசிக்கக்கூடிய அந்த இத்தாலி நாட்டில் அவர்கள் எல்லாரும் சொர்ப வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அதே சொரூபங்களை அவர்கள் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் சொரூபம் அல்ல, மரியாளுக்கும் சொரூபம் வைத்திருக்கிறார்கள். அது புனிதர்களுக்கும் எல்லா விதமான அப்போஸ்தலர்களுக்கும் கூட அவர்கள் சொரூபங்களை வைத்து அவர்கள் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதாகமத்தின்படி அது மிகப்பெரிய தவறு. இயேசுக்கே சொரூபம் வைக்கக்கூடாது என்று சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கு சொரூபங்களை வைத்து நாம் வணங்குவோமானால் முற்றிலும் இன்னைக்கு அஞ்ஞான விக்கிரக வழிபாடு செய்கிறவர்கள் எதை செய்கிறார்களோ அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது உண்மையான தேவனுடைய கிறிஸ்தவ திருச்சபை அல்ல, அது மகா வேசி என்று அழைக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் இதற்கு ஒரு தலைவர் இருக்கிறார். பாருங்கள், இப்பொழுது நாம் வாசித்த அந்த வெளிப்படுத்தல் 17 வசனத்திலே இங்க நாம் பார்க்கிறோம். 8வது வசனத்திலே நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இங்கு அது இப்பொழுது இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் நீ ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருந்த பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாக இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார். இந்த மிருகத்தை குறித்து நான் ஏற்கனவே உங்களுக்கு பேசினேன். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் இந்த 2 மிருகங்களையும் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது.
நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த காரியத்துக்கு நாம் இப்பொழுது வருவோம். வெளிப்படுத்தல் 13:1, பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழுப்பி வர கண்டேன். நல்ல கவனிங்க, சமுத்திரம் என்பது தண்ணீர்களை குறிக்கிறது. நீ திரளான தண்ணீர்களை கண்டாயே, அது ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரர்கள் என்று வெளிப்படுத்தல் 17:5 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் சமுத்திரத்திலிருந்து ஏறி வரக்கூடிய இந்த மிருகம் பாருங்கள் பிரியமானவர்களே, அதுக்கு 7 தலைகள் இருந்தது, 10 கொம்புகள் இருந்தது. அதன் கொம்புகள் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமங்கள் இருந்தது. தூஷணமான நாமங்கள் என்று அழைக்கப்படுகிறது அதிலிருந்து பிரிந்து சென்ற அநேக ஸ்தாபனங்களை குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் நான் கண்ட அந்த மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது என்பதை நாம் பார்க்கலாம். ஆகையால் ஜனங்கள் மத்தியிலே செல்வாக்குள்ள ஒரு சொரூபங்களை வழிபடக்கூடிய, மனித கோட்பாடுகளை வழிபடக்கூடிய ஒரு ஸ்தாபன சபை 300 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஏற்பட்டது. இன்னைக்கு அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் தான் ஆதி திருச்சபை. அதுக்கு வேதாகமத்திலையும் ஆதாரம் இல்லை, சரித்திரத்திலையும் ஆதாரம் இல்லை. ஆனால் ஆதி ஸ்தாபனம் என்று சொல்லுங்கள், அதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே வேளையில வெளிப்படுத்தல் 13:11 வேதம் சொல்கிறது, பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழுப்பி வர கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டியைக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாக இருந்தது, வலு சர்ப்பத்தை போல பேசினது. பாருங்கள், இது வேறொரு மிருகம். முதலாவது சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம், இரண்டாவது பூமியிலிருந்து ஏறி வரக்கூடிய மிருகம். இதைத்தான் கடைசி கால தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் பேசுகிறார். 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவன் ரகசிய நேரம் எல்லா ரகசியத்தையும் வெளிப்படுத்தி விட்டார். ஆனால் இன்றைக்கு அநேக மேதாவிகள் என்ன செய்கிறார்கள், எங்களுக்கு பல ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அது முற்றிலும் பிசாசனுடைய போதகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதும்போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று சொல்வது மாத்திரமல்ல, அந்த தேவ ரகசியமானது இந்த நாட்களிலே மனவாட்டிக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. இனி நிறைவேறக்கூடிய எந்த வேத வசனத்தினுடைய வெளிப்பாடும் நமக்கு இல்லை. ஏன்னா வெளியாக்கப்படாத மறைபொருள் இல்லை, அறியப்படாத ரகசியம் இல்லை. எல்லா ரகசியத்தையும் மனவாட்டிக்கு தேவன் வெளிப்படுத்தி விட்டார். ஆனால் இனிமேல் யாராவது எனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கிறது என்று சொல்லி எந்த ஒரு கோணத்திலையும் அவர்கள் அந்த வெளிப்பாட்டை போதகத்தை கொண்டு வருவார்கள் என்றால் நிச்சயமாக அதை ஒரு காலம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அப்படி வேதாகமும் கூறவில்லை. அப்படி ஒரு தனிநபருக்கான ஊழியமும் கிடையவே கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் வெளிப்படுத்தல் 13:1 அது ஜனங்கள், அது சமுத்திரத்திலிருந்து ஏறி வரக்கூடிய மிருகம் என்பது அது ரோம சபையை குறிக்கக்கூடிய ஒரு காரியம். அதுதான் அந்தி கிறிஸ்துவாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது வெளிப்படுத்தல் 11:11 சொல்லப்பட்ட அந்த காரியத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால் அது பூமியிலிருந்து ஏற வரக்கூடிய மிருகம். இப்பொழுது பூமியிலிருந்து ஏற வரக்கூடிய மிருகம் என்ன செய்கிறது, அதனுடைய வல்லமையை எல்லாம் என்ன செய்கிறது, 14 13 அன்றியும் அது மனுஷனுக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி வட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு, மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாக இருந்தது. மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகிய பிரியமானவர்களே, இந்த மிருகம் பேசக்கூடிய ஒரு மிருகம், இது ஒரு அடையாளம் மாத்திரமே. இந்த மிருகம் என்பது வல்லமையை குறிக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். ஆகையால் சர்வாதிகாரமாக வல்லமையை பெற்ற இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனம் இருக்கிறது. கோடிக்கணக்கான ஜனங்களை அங்கத்தினர்களாக கொண்டிருக்கிற அந்த ஸ்தாபனத்துக்கு இந்த வெளிப்படுத்தல் 13:11 பூமியிலிருந்து எழும்பி வரக்கூடிய அந்த மிருகம் என்ன செய்கிறது என்றால் அதிகாரத்தை கொடுக்கிறது, சத்துவத்தை கொடுக்கிறது. மிருகத்துக்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்றும் அந்த சொரூபத்தை வணங்காத ஒவ்வொருவரையும் கொலை செய்யும்படியாக அது கட்டளையிடப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த ஒவ்வொரு காலத்திலும் நாம் வெளிப்படுத்தல் 17 பார்த்தோம். அந்த ஸ்திரியானவள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தினாலும் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். பாருங்கள், அது பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தை கொண்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு கிறிஸ்தவ சபை என்ற பெயரில் தோன்றின முதல் ஸ்தாபனமானது தங்கள் கொள்கைகளுக்கு கோட்பாடுகளுக்கு உடன்படாத எல்லாரையும் கொலை
செய்யும்படி அது ஏற்கனவே ஆதி முதலாம் அந்த மூன்றாவது நூற்றாண்டுக்கு பிற்பாடு 300 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அது அங்கு அதை செய்து என்ன செய்து அநேக இரத்த சாட்சியாக மரித்தார்கள். சபை காலங்களிலே அநேக இரத்த சாட்சியாக அவர்களை கொன்று போட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே அந்த அந்திகிறிஸ்துவானது கடைசி நாட்களிலே என்ன செய்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அது வெறி கொண்டிருக்கிறதை கண்டோம். அப்படியானால் சுமார் 6,80,00,000 பேர் புராட்டஸ்டன்ட்டுகள் அந்த ரோம சபைக்கு உடன்படாமல் வெளியே வந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களை கொன்று போடும்படி அவர்கள் அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அப்படியாக அவர்கள் இரத்த சாட்சியாக மரித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆகையால் இன்றைக்கு இந்த புராட்டஸ்டன்ட் சபை என்பது அதுவும் ஒரு ஸ்தாபனமாகி கொண்டு அதுக்கும் ஒரு தலைவரை நியமித்துக் கொண்டார்கள். எப்பொழுது ஒரு சபையானது ஸ்தாபனமாகிறதோ அப்பொழுது மரித்து போய் விடுகிறது. இயேசு கிறிஸ்து அதை விட்டு வெளியேறி விடுகிறார் என்பதை நாம் காண முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகையால் பிரியமானவர்களே, இப்பொழுது அந்த ஸ்திரியை குறித்து நாம் பார்த்து நாம் கடன் சொல்ல போகிறோம். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. இது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள். அது வெளிப்படுத்தல் 13:8 சொல்லப்பட்டிருக்கிறது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டிராத குடிகள் யாவரும் அந்த மிருகத்தை வணங்குவார்கள். அல்லேலூயா. ஆகையால் இந்த சர்வாதிகாரமாக காணப்படுகிற இந்த ரோம சபை, அதாவது சொர்ப வழிபாடுகளையும் மனுஷ கோட்பாடுகளையும் கொண்டிருக்கிற இந்த சபை ஜனங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி என்ன செய்கிறது? தன்னுடைய போதகத்தை திணிக்கிறது. காரணம், அவருடைய கையில் என்ன இருக்கிறது? தன் வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் ஜனங்களும் குடிகளும் வெறி கொண்டிருக்கிறார்கள். அந்த வேசித்தனமாக மது என்பது தேவனுடைய வார்த்தைக்கு முரணான அந்த போதகங்கள். தேவனுக்கு வார்த்தைக்கு முரணான போதகங்கள் எந்த ஸ்தாபனத்தில் இருந்தாலும் சரி, அந்த முதல் ரோம சபையினுடைய ஸ்தாபனத்திலிருந்து பிரிந்து வந்த அந்த ஸ்தாபனங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த போதகம், அந்த போதகம் என்பது அருவருப்புகளாக இருக்கிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் பிரியமானவர்களே, இந்த ஸ்திரியை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ரகசியம் மகாபாபிலோன், பார்த்தீங்களா? மகாபாபிலோன் அது ஏற்கனவே பார்த்தோம். வேதாத்தின் முதல் இடத்துல நிம்ரோதருடைய காலத்தில் நான் கட்டின என் மகிமை பிரதாபத்துக்கு என்று கட்டின மகாபாபிலோன் என்று சொன்னார். அது ஒரு காரியம். இரண்டாவது, நேபுகாத்நேச்சாருடைய காலத்தில் அவன் சொன்ன வார்த்தை நான் கட்டின மகா பாபேல் என்று சொன்னான். நிம்ரோதருடைய காலத்தில் பெரிய கோபுரம் அளவில் காணப்பட்ட பாபேல் என்ற ஒரு பட்டணத்தை கட்டி அது பாபிலோனாக பின்பு மாற்றப்பட்டு நேபுகாத்நேச்சாரத்தில் காலத்திலே அது மகாபாபிலோன் என்ற அரண்மனையாக கட்டப்பட்டு கடைசி நாட்களிலே மீண்டும் ஆவிக்குரிய ரீதியான ஒரு மகாபாபிலோன் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. தேவன் அதை என்ன செய்வாரா? நிர்மலமாக்கி போடுவார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த மகாபாபிலோன் கவனிங்க, வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் நெற்றியில் இருந்தது. இது தாய் சபை என்று அழைக்கிறார்களே, இந்த தாய் சபை அது அது பேய்களுடைய குடியிருப்பாகவும் வெளிப்படுத்தல் 12:2 பாபிலோன் மகாபாபிலோன் விழுந்தது அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவிதமான அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்புமான சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் பிரியமான தேவச்சனமே, இப்படியாக அப்படி இந்த ஸ்தாபனத்திலே அது காணப்படுகிறதை நாம் காண்கிறோம். அதிலிருந்து பிரிந்து வந்த ஸ்தாபனங்களும் அதனுடைய கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் போதங்களுக்கும் உட்பட்டுத்தான் அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். ஆனால் இந்த ஸ்தாபனங்களுக்கு உடன்படாத, தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக இருக்கிற எந்த ஒரு காரியத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாத ஒரு சிறு கூட்டம் இருக்கிறது. அதுதான் மணவாட்டி என்று அழைக்கப்படுகிறது. ஆகையால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, சிறு மந்தையே பயப்படாதே, பிதாவானவர் ராஜ்யத்தை கொடுப்பதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று எழுதப்பட்டது. ஒரு சிறு மந்தை, ஒரு சிறு கூட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவசனமே, ஆகையால் இந்த சபையில் பாருங்கள், இப்பொழுது அந்த ஸ்திரீயினுடைய காரியத்தை கவனிங்க. 17 வெளிப்படுத்தல் 17:9 ஞானமுள்ள மதம் இதில் விளங்கும். இப்ப யார் இந்த மிருகத்தை தொழுது கொள்வார்கள்? ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயரெல்லாம் எழுதப்படவில்லையோ அவர்கள் அத்தனை பேர்களும் இந்த மிருகத்தை வணங்குவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்முடைய பெயர் உலகத்தோற்றத்துக்கு முன்பாக ஜீவ புஸ்தகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்குமானால் அந்த மிருகத்தை வணங்க மாட்டார்கள். பெயர் எழுதப்பட்டிராத குடிகள் யாவரும் அந்த மிருகத்தை வணங்குவார்கள் என்று வேதம் ஏற்கனவே சொல்லிவிட்டது. ஆகையால் பிரியமானவர்களே, ஞானமுள்ள மரம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகள் தான் பாருங்கள்.
அந்த 7 தலைகள் என்பது எதை குறிக்கிறது? 7 அந்த ஸ்திரீ உட்கார்ந்தக்கூடிய 7 மலைகள். இந்த 7 மலைகளை கொண்ட நாடுகளை பார்க்கும் பொழுது, பட்டணங்களை பார்க்கும் பொழுது, அமெரிக்காவிலே சின்சினாட்டி என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டணம் இருக்கிறது. அது 7 அல்ல, 7க்கு அதிகமாக 8ஆகவும் இருக்கிறது. இப்படி பல சிறு மலைகளை கொண்ட அந்த பட்டணங்கள் அங்கு இருக்கிறதை நாம் காண முடியும். அதே போன்று பிரியமானவர்களே, இது 7 மலைகள் மீது அமர்ந்திருக்கிறதை பார்த்தீங்களா? அந்த இத்தாலி நாட்டில் ரோம் என்ற நகரம், அது அந்த பட்டணம் எங்க இருக்கிறது என்றால் 7 சிறு மலைகளுக்கு மேலாக கட்டப்பட்ட ஒரு பட்டணமாக இருக்கிறது. நன்றாக கவனிக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் நீங்கள் கவனிக்க, வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த 7 தலைகள் என்பது 7 மலைகளாம். 7 மலைகள் மீது கட்டப்பட்ட ஒரு பெரிய தேவாலயமாக இருக்கிறது தான் செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச், புனித பேதுரு ஆலயம். அங்குதான் வாடிகன் என்ற இடத்திலே கட்டப்பட்டிருக்கிறது. 7 மலைகளுக்கு மேலாக அது கட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது கவனிக்க வேண்டும். ஆகையால் அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்கள் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8ஆவதானவனும் அவ்வேடில் இருந்து தோன்றுகிறவனும் நாசம் அடைய போகிறவனுமாய் இருக்கிறான். இப்பொழுது பாருங்கள், இந்த ஸ்திரீ சபை, ஸ்திரீயை ஆளக்கூடிய ஒரு நபர் இருக்கின்றார். அவர்தான் அந்த ஸ்தாபனத்தினுடைய தலைவர். அந்த ஸ்தாபனுடைய தலைவராக இருக்கிறவர். அந்த 7 மலைகள் மீது கட்டப்பட்ட அந்த பட்டணம், உலகத்தில் அந்த பட்டணம் எதை குறிக்கிறது என்றால், இத்தாலி நாட்டிலே ரோம் என்ற நகரிலே வாடிகன் என்ற ஒரு சிட்டி இருக்கிறது. அங்குதான் அது கட்டப்பட்டிருக்கிறது. அங்கு ஒரு தலைவர் இருக்கிறார். பாருங்கள், முதலாக இந்த சபையை தோற்றுவித்தவர் யார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பெந்தெகோஸ்தே என்ற நாளில மேல் வீட்டறையிலே பரிசுத்த ஆவியினாலே ஒரு சபையானது அங்கு தோற்றுவிக்கப்படுகிறது, நிறுவப்படுகிறது. ஆனால் இதுவோ கிபி 312ஆம் ஆண்டில் ரோம் என்ற நகரை ஆட்சி செய்து கொண்டு வந்த கான்ஸ்டன்டைன் என்ற சரித்திரபூர்வமாக அதை ஆட்சி செய்து வந்தவனாக இருந்தான். அவன் சொருப வழிபாடுகளில் விக்கிரக வழிபாடுகளை உடையவனாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அந்த ரோம ஜனங்களும் அப்படியே இருந்தார்கள். அந்த கான்ஸ்டன்டைன் அரசன் தான் என்ன செய்தான்? பிற்காலத்தில் ரோம சபை என்று சொல்லி ஆர்சி என்ற ஒரு ஸ்தாபனத்தை அவன் ஏற்படுத்தினான் என்று பார்க்கிறோம். அதனால இந்த முதலாவது இந்த ரோம சபைக்கு தலைவராக இருந்தது கான்ஸ்டன்டைன் என்ற அரசன். அதன் பிற்பாடு அதனுடைய வழியிலே நீரோ என்ற மன்னன் வருகிறான். இப்படி ஒவ்வொருவராக இருந்ததும் ராமர் போனதுமாக ஒவ்வொருவராக அவர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படியாக இந்த தலைவர்கள் மாறி 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 இப்பொழுது இங்கு ஒரு தலைவர் இருக்கிறார். ரோம சபைக்கு ஒரு பிரதானமான தலைவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகையால் இது கடைசியாக 7லிருந்து தோன்றி 8ஆவதாக வரக்கூடிய அந்த மனிதன் நாசமடைய போகிறவனாக இருப்பான் என்று பார்க்கலாம். இதைத்தான் நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்தி கிறிஸ்து என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்து என்ற வார்த்தைக்கு அது இயேசுவை குறிக்கிறது. அந்தி கிறிஸ்து என்றால் ஆன்டி கிரைஸ்ட், கிறிஸ்துக்கு விரோதமானவர். ஆனால் தன்னை கிறிஸ்துவ பிரதிநிதி என்று அழைத்துக் கொள்வார். பாருங்கள், அந்த ரோம சபையினுடைய தலைவருடைய அங்கியிலே அங்கு விகாரிஸ் பிலி டை என்ற லத்தீன் எழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா இத்தாலியிலே பேசக்கூடிய மொழி லத்தீன் மொழியில் தான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். லத்தீன் மொழியிலே விகாரிஸ் பிலி டை, இந்த லத்தீன் மொழியினுடைய இலக்கத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம 18ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே நாம் பண்ணிக்குவோம். வெளிப்படுத்தல் 13 17ஆம் வசனம். அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவரும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இதில் ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. இந்த முத்திரையை தரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா 666 என்பது அது அந்த எண்ணல். 666 என்பது அந்த விகாரிஸ் பிலி டை என்ற லத்தீனுடைய எழுத்தின் அது எண்ணிக்கையாக இருக்கிறது. அதனுடைய விளக்கம்
666 கொண்டதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த முத்திரையை தரித்து கொண்டால் ஒழிய வாங்கவும் விற்கவும் முடியாது என்ற ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படும். அதற்குரிய நேரம் வெகு நேரம் அல்ல. ஏனென்றால் நான் பிறந்தது முதல் இத்தனை ஆண்டுகளாக பார்த்திருக்கிறேன். எந்த ஒரு நாட்களிலும் தேவாலயம் மூடப்பட்டதாக சரித்திரமே இல்லை. தேவாலயத்தை மூடுங்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு அரசாங்கத்தை நான் பார்க்கவே இல்லை. காரணம் என்னவென்றால் இன்றைக்கு தெய்வ நம்பிக்கை என்பது மக்கள் மத்தியில் போய்விட்டது, சுத்தமாக போய்விட்டது. ஏனென்றால் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ, ஒரு விசுவாசத்தை காணக்கூடாத அளவுக்கு இன்றைக்கு என்னதுன்னா தெய்வத்தின் மேல உள்ள நம்பிக்கை அற்று போனதுனால தான் அவர்கள் உலக காரியங்களை நம்பி இருக்கிறார்கள். ஆனால் நாமோ தேவனையே நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு, தேவன் தான் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும், தேவன் தான் நம்மை நடத்த முடியும். அவருடைய உன்னதமானவருடைய நிழலில் தங்குகிறவன் சர்வருடைய நிழலில் தங்குவான் என்று எழுதப்பட்டிருக்கு. உன்னதமானவர் மறையில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சங்கீதம் 91:1 சொல்லப்படுது. அந்த உன்னதமானவராக இயேசு கிறிஸ்துடைய நிழலில் நாம் தங்குறதுபடினாலே நிச்சயமாக வாதகம் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்ன வார்த்தைப்படி எந்த உலகத்தினுடைய காரியத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருக்கிறான். நாம் அவருடைய நாமத்தை தரித்து கொண்டவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்படுகிறது என்று கொலோசியர் 3:27 எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாக அவருடைய நாமத்தை தரித்து கொண்டு அவருடைய நாமத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மை சுகத்தோடு பலத்தோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஆகையால் எந்த ஒரு வாதைகள் அணுகாமபடி நம்மை காத்துக் கொள்கிறார் என்பதை பார்க்கிறோம். இப்போ அந்த மிருகத்தினுடைய லக்கம் என்ன? 666. பாருங்கள், இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய அந்த ரோம சபையினுடைய தலைவர், அவருடைய அங்கியிலே பின்னால விகாரிஸ் பிலிடை என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது லத்தீன் மொழியில. அதனுடைய இலக்கம் 666. பாருங்கள், அதை மிருகத்தின் முத்திரை என்பது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக ஆதி சபை காலத்திலிருந்தே அந்தி கிறிஸ்து செயல்பட்டு கொண்டு வருகிறார். ஏனென்றால் பரிசுத்த பேதுரு அங்கு சொல்லுகிறார், பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் நினைக்கிறபடி இப்பொழுதே அநேக அந்தி கிறிஸ்துகள் உலகத்தில் இருக்கிறார்கள் என்றால், எப்பொழுது இயேசு தோன்றினார், யூதாசும் தோன்றினார். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார், யூதாசு மரித்தான். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ஆவியானது பெந்தெகோஸ்து நாளிலே சபையை ஏற்படுத்திட்டு யூதாசனுடைய ஆவி இறங்கி அவனுக்கு ஒரு சபையை ஏற்படுத்தி கொண்டான். ஆனால் இந்த முதல் சபையோ தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறது. ஆனால் அந்த கள்ளச்சபையோ அந்த யூதாசனுடைய ஆவியின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவியினால் எடுக்கப்பட்ட சபையில் மனுஷனுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், பல அருவருப்புகள் அங்கு காணப்படுகிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகையால் ஒரு வயல் நிலத்தில் பயிரும் களையும் காணப்படுவது போலவே இன்று உண்மையான திருச்சபையும் கள்ளச்சபையும் என்ன செய்கிறது? ஆதி காலங்களில் இருந்தே அது வந்து கொண்டே இருக்கிறது. திருப்பி முதலாம் சபையில் ஏற்படுத்தப்பட்ட பின்பு 300 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஏற்படுத்தப்பட்ட ஸ்தாபன சபை களையும் பயிரும் ஒரே நிலத்தில் வளர்ந்து கொண்டு வருகிறது. இரண்டுமே கிறிஸ்தவ சபைகள் என்று அழைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனோ தம்முடைய வார்த்தைக்கு விரோதமான அந்தி கிறிஸ்துவை தம்முடைய நாசின் சுவாசத்தால் நாசம் பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் நாசம் அடைய போவான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகிய பிரியமானவர்களை இப்பொழுது நாம் கவனிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த நபரை குறித்து நாம் பார்க்கலாம். வேதாகமத்தில் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க போகிறேன். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவரும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய, நல்ல கவனிக்க வேண்டும், கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. ஏற்கனவே இந்த கேட்டின் மகன் யார் என்பதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் அங்கு 17ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். அந்த கேட்டின் மகன் என்பதை வெளிப்படுத்தல் யோவான் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
யோவான் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. கேட்டின் மகன் யார்? பாருங்கள், நான் அவர்களுடனே உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதுதான் தேவனுடைய நாமம், நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆயல் பிதாவுடைய நாமம் என்ன? அது இயேசு என்பதாகும். இயேசு என்ற வார்த்தை இன்றைக்கு அநேகர் வாதிடுகிறார்கள். யெகோவா சுவா என்பதுதான் சரி என்றும், யாசுவா மேசியா என்பதுதான் சரி என்றும் சொல்கிறார்கள். அதற்கான ஒரு வீடியோ பதிவை நான் வெளியிட இருக்கின்றேன். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த இயேசுங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தை அல்ல. இந்த இயேசுங்கிற வார்த்தை இந்த வேதாகம எபிரேய கிரேக்கு பாஷையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது போல அந்த 1ஆம் நூற்றாண்டிலே இயேசு என்ற வார்த்தை இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு அது தமிழிலும் தெலுங்கிலும் மலையாளத்திலும் ஹிந்தியிலும் கன்னடத்திலும் எல்லா விதமான மொழிகளிலும் இயேசு என்றே அவர்கள் அழைக்கிறார்கள். அதில் இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள் அது தமிழ் பாஷை என்று சொல்லுகிறார்கள். இல்லவே இல்லை. அது வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட இந்த தமிழ் வேதாகமம் மொழிபெயர்க்கப்படுவதற்கு முன்பாகவே இயேசு என்ற வார்த்தை இங்கு காணப்படுகிறது. அதை நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள், கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், அங்கு புரியும். அது குறித்த நான் வெளியிட இருக்கின்றேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் இயேசுங்கிற வார்த்தை பரலோகத்திலிருந்து தூதன் கொண்டு வருகிற வார்த்தை, அது தமிழ் வார்த்தை இல்லை. இன்றைக்கு அநேக தமிழ் வார்த்தை என்று வாதிட்டு கொண்டு வாட்ஸ்அப்பில் சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் வருங்கள், நான் ஒரு வீடியோ பதிவிடலாம் என்று நினைக்கிறேன் கர்த்தருக்குள்ளாக. அப்பொழுது உங்களுக்கு புரியும் அது என்னவென்று. கர்த்தருக்கு சோதனை உண்டாகும். ஆகையால் பிரியமானவர்களை கவனிங்கள். இந்த இடத்துல பாருங்கள், அவர்களை உடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன், அது இயேசு என்ற நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. பாருங்கள், கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல். இந்த கேட்டின் மகனை குறித்து யாரை சொல்லி இருக்கிறது? அதுதான் யூதாஸை குறித்து. யூதாஸ் காரியோத்து, இவன் தான் கேட்டின் மகன். சர்ப்பத்தின் வித்தாக வரதுனால தான் அவனுக்கு ரட்சிப்பு கிடையாது. சர்ப்பத்தின் வித்துக்கு இந்த உலகத்தில் ரட்சிப்பு கிடையாதுலாம் புரிஞ்சுக்கணும். காயினுடைய வம்சத்துக்கு ரட்சிப்பு கிடையாது. ஆதாமனுடைய மூலமாக சேத்தனுடைய வழியில் வந்த விசுவாச சந்ததிக்கு மாத்திரமே ரட்சிப்பு உண்டு. அதனால்தான் மத்திய 1:21 வேதம் சொல்லுது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறார். அவருடைய ஜனங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். அதுதான் நான் கவனிக்கிறேன். இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது சாலமோனுடைய மண்டபத்தில் உலாவி கொடுக்க சொன்னார். நீர் கிறிஸ்துவானால் தெளிவாக சொன்னோம். நான் சொன்னேன், ஆனால் உங்களுக்கு அது புரியல. காரணம், நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாக இராதபடினால் நீங்கள் அதை விசுவாசிக்க மாட்டீர்கள். ஆனால் என்ன ஆடுகளோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்று இயேசு தாமே சொன்னார். ஆகிய பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய மந்தையும் இருக்கிறது, பிசாசுடைய மந்தையும் இருக்கிறது. 2 ஆடுகள், ஒன்று செம்மறி ஆடு, இன்னொன்று வெள்ளாடு. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். செம்மறி ஆட்டை கொண்ட அவருடைய சபை இருக்கிறது, அவருடைய மந்தை இருக்கிறது, இயேசு கிறிஸ்துடைய மந்தை இருக்கிறது. வெள்ளாடுகளை கொண்ட, பாருங்கள், ஆடுதான், 2மே ஆடுதான். வெள்ளாடுகளை கொண்ட ஒரு கள்ளச்சபை இருக்கிறது. அதனால நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாக இராதபடினால், பாருங்கள், அவர்களை ஆடுகள் என்றுதான் இயேசு சொன்னார், ஓனாய் என்று சொல்லவில்லை. பாருங்கள், நீங்கள் ஆடுகளாக இருக்கிறீர்கள், என் மந்தையின் ஆடுகளாக இல்லை. அதனால நீங்க விசுவாசிக்க மாட்டீங்க. ஆனா என் ஆடுகள், என் மந்தையின் ஆடுகளோ என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது என்று இயேசு தாமே சொன்னார். அல்லேலூயா. கடைசி நாட்களிலே வெள்ளை சிங்காசன நியாயத்திற்கு வரும் பொழுது இந்த செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் இருந்து கொண்டு வேறு விரிப்பார் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்திலையும் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். இப்பொழுது கவனிங்கள் பிரியமானவர்களே, கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் வேறு ஒருவர் என்ன செய்யல, கெட்டு போகல. அப்ப கேட்டின் மகனாக இருந்தால் பாருங்கள், அவன் அப்போஸ்தலன் என்று பெயர் அழைக்கப்பட்டான். அவன் மனந்திரும்புகள் பரலோகராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கித்தான். அவன் பிசாசுகளை துரத்தினான், அவன் அற்புதங்களை செய்தான், அதிசயங்களை செய்தான். ஆனாலும் இயேசு தாமே சொன்னார், நீ கேட்டின் மகனாக இருக்கிறாய், நீ செய்வதை சீக்கிரமாக போய் செய் என்று சொன்னான். அவனோ 30 வெள்ளிக்காசுக்காக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து விட்டு, பின்பு குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் என்று சொல்லி தேவாலயத்திலே அந்த காசுகளை எரிந்து நான்கு கொண்டு, அதாவது தற்கொலை செய்து கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அது சர்ப்பத்தின் வித்தாக இருக்கிறது. அதே போன்ற ஒரு காரியத்தை தான் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய என்று அங்கே 2 தெசலோனிக்கேயர் நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அதாவது 3ஆம் வசனத்தில், எவ்விதத்தினாலும் ஒருவரும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள்.
ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன், நல்லா கவனிக்கணும், அந்த பாவ மனுஷன், ஒரு மனுஷன் வெளிப்படுவானா, அந்த பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் என்ன செய்யாது, வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாக இருப்பான். நல்லா கவனிக்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவனாக இருப்பான். அவன் கொள்கைக்கு உடன்படாத எல்லாரையும் கொலை செய்யத்தக்கதான அதிகாரம் அவனிடத்தில் இருக்கிறது. காரணம், சிகப்பு என்பது ராஜரீகமும் அந்த மிருகம் என்பது வல்லமைக்கு ஒரு அடையாளமாக காணப்படுகிறது என்பதை நாம் பார்த்தோம். ஆகையால் அவன் எதிர்த்து நிற்கிறவனாக இருப்பான். தேவன் எண்ணப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றின் மேலாக தன்னை உயர்த்துகிறவராயும், நல்ல கவனிக்கணும், பரலோகத்தில் தன்னை உயர்த்தினது யாரு? லூசிபர். லூசிபர் என்ற அந்த தேவ தூதனாக இருந்தான். அவன் தேவனுக்கு பணிபடை செய்யும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டான். ஆனால் மனம் வேட்டைமையினாலே அவன் என்ன செய்தான் என்றால், நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், வானங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொன்னான். ஆக தேவன் அவனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் பரலோகத்திலிருந்து என்ன செய்தார்? அகாதமான பாதாளத்தில் தள்ளிவிட்டான். இந்த பூமியிலே வந்து அவன் ஏதேன் தோட்டத்துக்கு வந்து அவனுடைய காரியத்தை செய்தான் என்று நாம் ஏற்கனவே அதை அறிந்திருக்கிறோம். சரி, கவனிங்கள். ஆகையால் இந்த கேட்டின் மகன் என்பவன் ஒரு பாவ மனுஷனாக இருப்பான். நல்லா கவனிக்கணும், இவன் தான் இந்த முதலாவது ரோம சபையினுடைய தலைவர். ரோம சபையினுடைய தலைவராக விளங்கக்கூடிய கான்ஸ்டன்டைன் என்ற அரசனுடைய வழிகளில் வந்து இப்பொழுது இன்றைக்கு அந்த சபையை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதை நாம் காணலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு அவர்கள் ஜனங்கள் இன்றைக்கு அது கிறிஸ்தவ சபை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றன. உண்மையாக அது கிறிஸ்தவ சபை போல பாசாங்கு செய்யக்கூடிய அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. வேதம் சொல்லாத காரியத்தை நாம் சொல்ல விரும்புவதில்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் அந்த பாவ மனுஷன் வெளிப்படுவான். அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? எதிர்த்து நிற்கிறான். பரலோகத்திலே தேவனுக்கு எதிர்த்து நின்றான். தேவனுக்கு மேலாக தன்னுடைய சிங்காசனத்தை ஸ்தாபிக்கேன் என்று சொன்னான். அது மாத்திரமல்ல, அவன் தேவனை போல உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று சொன்னான் என்று நாம் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து வாசிக்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஆகையால் அவன் எதிர்த்து நிற்கிறவனாகவும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாகவும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இந்த ரோம சபையினுடைய தலைவர் எங்கே இருப்பாரா? அது வேதம் சொல்கிறது, தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்துகிறது மாத்திரமல்ல, தேவனுடைய ஆலயத்தில். இந்த உலகத்தில் பெரிய ஒரு ஆலயம், 7 மலைகளில் மேல் கட்டப்பட்ட ஒரு ஆலயம். சமீபத்திலே ஒரு சர்வே எடுத்திருந்தார்கள். உலகத்திலேயே இருக்கிற வழிபாட்டு ஸ்தலங்களிலே அதிக வருமானம் வரக்கூடிய ஒரு வழிபாட்டு ஸ்தலம் எது என்று சொல்லி அவர்கள் ஒரு ரிசர்ச் ஆராய்ச்சி செய்து பார்த்தார்கள். அதை கட்டுவர் வெளியிட்டார்கள். உலகத்திலே அதிக வருமானம் வரக்கூடிய ஒரு சபை இந்த ரோம சபை. வாடிகன் என்ற இடத்திலே, இத்தாலி நாட்டிலே ரோம் என்ற பட்டணத்தில் இருக்கக்கூடியதில் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த வழிபாட்டு ஸ்தலத்தில் மிக அதிகமாக வருமானம் வரக்கூடிய ஒரு ஸ்தாபனமாக அது கணக்கிடப்படுகிறது, வழிபாட்டு ஸ்தலமாக கணக்கிடப்படுகிறது. அந்த அளவுக்கு அது ரத்தாம்பரம். பார்த்தீங்களா, நம்ம ஏற்கனவே வெளிப்படுத்தல் 17 பார்த்தோம். அது ரத்தாம்பமும் சிவப்பான ஆகாரையும் தரித்து பொன்னினாலும் முத்துக்களினாலும் தங்களை எரிசினாலும் அலங்கரித்து கொண்டவர். அவர்கள் 3 கிரீடங்கள், அது பொற்கிரீடம், 3 கிரீடங்கள் பொற்கிரீடம். ஒன்று பரலோகத்தின் மேல் அதிகாரம். நான் ஒரு முறை சென்று பார்த்தேன். அங்கு ஒரு பெரிய அண்ணாடி பெட்டி இருக்கிறது. அந்த அண்ணாடி பெட்டியுள்ள இந்த 3 கிரீடங்கள் இருந்ததை நான் பார்த்தேன் என்று அவர் சொல்லுகிறார். அந்த 3 கிரீடம், ஒன்று பாதத்தின் மேல உள்ள அதிகாரம், இன்னொன்று பாவ விமோசன ஸ்தலம். அதாவது மனுஷன் எப்படி வேண்டாலும் பாவம் செய்து கொலைகாரனாக என்ன விதமான பாவத்தையும் செய்து மரித்து போனாலும் அவர்கள் ஜெபம் செய்து என்ன செய்வார்கள்? அவர்கள் பரலோகத்துக்கு அனுப்பி விடுவார்கள். அவர்கள் அது உத்தரிக்கோ ஸ்தலம் என்று அவர்கள் சொல்வார்கள், பர்கேட்டரி என்று சொல்வார்கள். அந்த உத்தரிக்கோ ஸ்தலத்தில் இருந்து ஜெபத்தின் மூலமாக அவர்கள் என்ன செய்வார்கள்? அங்கிருந்து பரலோகத்துக்கு அனுப்பி விடுவார்கள் என்ற ஒரு விதமான மனுஷ கோட்பாடுகள், கொள்கைகள் அங்கே இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. ஆண்டவர் சோதனை உண்டாகும். பாவங்களை தேவனிடத்தில் நாம் அறிக்கை செய்வதற்கு பதிலாக அந்த போதகர்களிடத்தில் அவர்கள் அறிக்கை செய்கிறார்கள் என்பதையும் நாம் காண முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஆகையினால் இந்த பாவ மனுஷன் வெளிப்படுவான் என்றும், இவன் தன் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து, பார்த்தீங்களா, அவன் யாரை போல உட்கார்கிறான்?
தேவன் போல இவன் தான் தேவனாக வேண்டும் என்று பரலோகத்தில் விரும்பினான். ஆனால் தேவன் தள்ளிவிட்டான். அதனால பூமியில் முதல் மனிதனாக ஆதாம் ஏவாளையும் வஞ்சித்து உலகத்தின் ஆட்சி பொறுப்பில் இருந்த ஆதாமனிடத்திலிருந்து இந்த உலகத்தை அவன் பறித்து கொண்டான். பின்பு அவன் தன்னுடைய காரியங்களை ஏற்படுத்தி நிம்ரோத் என்று சொல்லப்படுகிற, நல்ல கவனிக்கணும், காமனுடைய குமாரன் கூசுனுடைய குமாரன் தான் இந்த நிம்ரோத். இது சர்ப்பத்தினுடைய ஒரு வித்து. இவன் தான் முதலாவதாக பெரிய ஒரு கோபுரத்தை கட்டினான், பாபேல் கோபுரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த கோபுரத்தை கட்டி அவன் என்ன செய்தான் பிரியமானவர்களே, இங்குதான் விக்கிரக வழிபாடுகளை அவன் செய்தான். அந்த பட்டணத்தில், பாபேல் பட்டணத்தில் ஒரு சிங்காசனம் இருந்தது. அங்குதான் யூப்ரட்டிஸ் என்ற நதி அதுக்கு முன்பாக ஓடிக்கொண்டிருந்தது. பரலோகத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு காட்சியை போலவே அவன் சித்தரித்துக் கொண்டான் என்பதை நீங்கள் காண முடியும். அவர்கள் பைபிள் சொல்லப்படுது, பரலோகத்தில் இருந்த சிங்காசனத்துக்கு முன்பாக ஒரு ஜீவ நதி ஓடிக்கொண்டிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. புதிய எருசலேம் ஆகிய அந்த நகரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கருணைகள் அருமையானவர்களே, புதிய எருசலேம் என்ற ஒரு காரியத்தை நீங்கள் அதை குறித்து பார்க்க முடியும். ஆகையால் இவன் தேவன் போல தன்னை உயர்த்து கொண்டான். ஆகையால் வழி வழியாக வந்து கடைசியில் தேவன் போல அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு தன்னை தேவன் என்று அறிவித்துக் கொண்டான். பாருங்கள், அவனுடைய உடைகளில் பின்னால் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? விகாரிஸ் பிலி டை. அதனுடைய தமிழ் விளக்கம் என்னால் அது தேவனுடைய பிரதிநிதி என்று பொருள்படும். தேவனுடைய பிரதிநிதி என்று பொருள். தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் எல்லா அதிகாரத்தையும் அவன் வைத்திருக்கிறான். ஆக தேவன் போலவே அவன் இருப்பான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவன் என்ன சொல்லுகிறானோ அதுதான் அந்த சபையினுடைய சட்டங்கள். ஏனென்றால் அவன் ஒரு நாட்டுக்கு ராஜாவாக இருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் மதத்துக்கு தலைவராக இருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் அவன் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாக இருப்பான். நான் உங்களிடத்தில் இருந்த பொழுது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்தில் வெளிப்படும் படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. பாருங்கள், அந்த பாவ மனுஷன் இன்னும் வெளிப்படாத காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதும் பிரஜாதிகள் என்று தேவன் பிரஜாதிகள் என்று தமது நாமத்திற்கென்று ஒரு மணவாட்டியை அவர் தெரிந்து கொண்டார். இந்த மணவாட்டியினுடைய எண்ணிக்கை பூரணப்படும் வரைக்கும், அந்த கடைசி ஆடு அவருடைய மந்தையில் சேர்க்கப்படும் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் பிரஜாதிகளுக்கு மத்தியிலே அவர் இருந்து கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த மணவாட்டியினுடைய எண்ணிக்கை பூரணமான பிற்பாடு மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவாள். பரிசுத்த ஆவியானவரும் பிரஜாதிகளிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு எருசலேமினுடைய குடிகள் மீது அது ஊற்றப்படுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்த ஆவி தான் இப்பொழுது தடை செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவி நம்மை விட்டு எடுபடும் வரைக்கும் அந்த பாவ மனுஷன் வெளிப்பட மாட்டான். பாவ மனுஷன் வெளிப்படும் நேரத்தில் மணவாட்டி இந்த பூமியில் இருக்க போவது இல்லை. ஆனால் பாவ மனுஷன் யார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த அந்திகிறிஸ்து யார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமான தேவஜனமே, அந்த பாவ மனுஷன் முழுமையாக தன்னை வெளிப்படுத்தி இந்த உலகம் முழுவதையும் தன்னுடைய ஆட்சிக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய நேரம் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கான காரியங்கள் நடக்கும். நீங்க நினைக்கீங்க அந்த கிறிஸ்துவ சபை மாத்திரமா என்று நினைக்கிறீர்கள். இல்லை பிரியமானவர்களே, ஒன் வேர்ல்டு ஒன் ரிலீஜியன், ஒரே உலகம் ஒரே மதம் என்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் எல்லா மதத்தாரும் இப்பொழுது அந்த தஸ்தாவேஜுகளில் அவர்கள் அந்த தலைவருக்கு முன்பாக கையெழுத்திட்டு விட்டார்கள். அதே போல ஸ்தாபனங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய WCC என்று சொல்லப்படுகிற வேர்ல்டு சர்ச் ஆஃப் கவுன்சில், அந்த உலக சங்க சபையில ஸ்தாபனங்கள் எல்லாமே இணைந்து விட்டன. மணவாட்டி மாத்திரம் தனியாக இருக்கிறார். நாம் தனியாக தான் இருக்க வேண்டும். ஆனால் ஒன்று இயேசு சொன்னார், உலகத்தின் முடிவு வரைந்தோம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்களித்தவர். என்றைக்கு நாம் தனியாக இருக்கிறோம் என்று நினைக்க வேண்டாம், நம்மோடு இருக்கிறார். எப்பொழுதும் அவர் உலகத்தின் முடிவு வரைந்த நம்மோடு இருக்கிறார். பாருங்கள், தாவீது சொல்கிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என்னுடைய வலது பாரசத்தில் இருக்கிறபடினா நான் அசைக்கப்படுவதில்லை. அதே வாக்குத்தத்தம் உங்களுக்கு அல்லவா, நமக்கும் உண்டு. அவர் நம்முடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். எப்பொழுதும் அவரைத்தான் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோம். ஆகிய நாம் அசைக்கப்படுவதே இல்லை. ஒரு சிறு மந்தையாகத்தான் அது இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமான தேவஜனமே, ஆகையால் அவன் யார் என்பது தெரியும். அந்த பாவ மனுஷன் யாரு, அந்த அந்திகிறிஸ்து யார் என்பது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. ஆனால் உலகத்தாருக்கு அது புரியாது. அது இப்பொழுது புரியாது. ஆனால் ஒன் வேர்ல்டு ஒன் ரிலிஜியன் என்ற ஒரே மதம் ஒரே உலகம் என்ற கோணத்தில் எல்லா மதங்களும் அங்கு இணைக்கப்பட்டதனால தான் இன்னைக்கு மறைமுகமான ஒரு ஆதிக்கம் இப்பொழுதே வருகிறது. என்ன? ஆலயங்கள் மூடப்பட வேண்டும், ஆலயங்கள் திறக்கப்படக்கூடாது. அது கொரோனா என்ற வைரஸ்னால் என்று சொல்லுகிறீர்கள். அப்படியானால் உங்கள் தெய்வ நம்பிக்கை எங்கே போய்விட்டது? சாராய கடைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் ஏன் தேவாலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை?
வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. தெய்வ நம்பிக்கை போய்விட்டதா? நிச்சயமாக போகும். ஏன்னா மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லப்பட்டவர்களே, அந்த விசுவாசம் என்பது அநேகருக்கு இருக்காது, அது போய்விடும். ஆனால் விசுவாசிக்கிறவனே பாக்கியவதி என்று சொல்லப்படுகிறது போல கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அப்போஸ்தலர் 16:31 நாம் அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறோம், அதனால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஆகையா அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னும் தன்னும் அறிந்திருக்கிறீர்களே, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே, பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு நீக்கப்படுவதற்கு முன்பாக அந்த பாவ மனுஷன் வெளிப்பட மாட்டான். ஒரு தனி மனுஷன் கீழாக பாருங்கள், கிறிஸ்தவ சபை என்று சொல்லப்படுகிற அந்த போலியான அந்த ஸ்தாபனத்தை ஏற்படுத்தி கொண்டு எல்லா மதங்களையும் ஒன்றிணைத்து விட்டான், எல்லா ஸ்தாபனங்களையும் ஒன்றிணைத்து விட்டான் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். எல்லாமே அங்கு இணைந்து விட்டது. அதை ஜனங்கள் அறிவார்களா? ஆனால் ஞானமுள்ள மனம் இதிலே விடும். ஞானம் என்ற ஒரு காரியத்தை தேவன் கொடுத்திருப்பார், ஆனால் அவர்கள் அந்த உண்மையை புரிந்து கொள்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. பரிசுத்த ஆவியானவர் பிரஜாவை விட்டு எடுக்கப்படுவதற்கு முன்பாக, ஏனென்றால் இந்த ஸ்தாபன சபையினுடைய இந்த தலைவர் ஒரு பிரஜாதி மனுஷனாக இருப்பான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அதில் பரிசுத்த ஆவியானவர் நீக்கப்படுவதனாலே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது பாருங்கள், பரிசுத்த ஆவி பிரஜாதியினுடைய மனவாட்டியினுடைய எண்ணிக்கை பூரணப்பட்ட பிற்பாடு அவர்களை எடுத்துக்கொள்ளும் போது அந்த பரிசுத்த ஆவியை நீக்கப்படுவான். அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். பாருங்கள், வேதம் சொல்கிறது அவன் யாராம்? அக்கிரமக்காரன். அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து, கர்த்தர் அவனை அழிப்பார். வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் அந்த மகாபாபிலோன் விழுந்தது விழுந்தது விழுந்து முழுவதுமாக அழிந்து போனது என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? அதே போன்ற ஒரு காரியம் தான். பாருங்கள், இப்பொழுது ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இந்த வெளிப்படுத்தல் 13:1 அது சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் என்றும், அதுதான் இந்த ரோம சபை என்று அழைக்கப்பட்டோம். அதே போல வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் அந்த 11ஆம் வசனத்தில் பூமியிலிருந்து ஏறி வருகிற அந்த மிருகத்தை குறித்து நாம் பார்த்தோம். இது என்னவாக இருந்தது? இந்த பூமியிலிருந்து ஏறி வருகிற மிருகம் என்பது வேறு எதுவும் இல்லை, சர்வாதிகராக, அதாவது அது என்ன, வல்லரசு நாடாகிய அமெரிக்கா எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக வல்லரசு நாடு என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டு இந்த உலகம் முழுவதையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற ஒரு வல்லரசு நாடு தான் அமெரிக்கா. நம்முடைய கடைசி கால தீர்க்கதரிசி அமெரிக்காவை குறித்து பேசுகிறார். பாருங்கள், இந்த அமெரிக்காவை வேதம் இங்கு காட்டுகிறது. ஏனென்றால் இது வெளிப்படுத்தல் 13 காணப்படுகிறது. நன்றாக கவனிக்கணும். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம். இந்த அமெரிக்கா நாட்டினுடைய தேசத்தினுடைய கொடியிலே 13 கோடுகள் இருக்கும். 13 கோடுகள் அங்கு காணப்படும். 13 நட்சத்திரங்கள் அங்கு காணப்படும். எல்லாமே 13. அதை கவனிக்கணும். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் தேவன் அதை வைத்தார் என்றால் அவர் ஞானத்தில் அவர்தான் ஞானம் உள்ளது. ஆகையால் அது ஞானமாக அவங்க வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, அது 13 என்ற எண்ணிக்கையை நீங்க பாருங்க. அடுத்ததாக என்ன பார்க்கிறோம்? அந்த கொடியிலே, அமெரிக்க தேசத்தின் கொடியிலே 13 கோடுகள் இருக்கும். வெள்ளை நிற கோடுகள், 13 கோடுகள் இருக்கும். நல்லா கவனிக்கணும். அடுத்தது 13 நட்சத்திரங்கள் அங்கே இருக்கும். இதை வைத்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது இது அமெரிக்க தேசம் என்று. கடைசி கால தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாமுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்த காரியம், அமெரிக்கா புகைக்காடாக இருக்கிறது கண்டேன். 7 தரிசனங்களில் கடைசியாக கண்ட தரிசனம் அமெரிக்கா புகைக்காடாக இருக்கிறது கண்டேன் என்று சொன்னால், அந்த சூழ்நிலை இப்பொழுதே இங்கு ஆரம்பித்துக் கொண்டு இருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் காண முடியும். அல்லேலூயா. நான் ஏனென்றால் இந்த அமெரிக்க தேசம் தான் என்ன செய்யண்டால் இந்த ரோம சபையினுடைய தலைவரை சந்தித்து இந்த வல்லமையை, இந்த சத்துவத்தை அந்த மிருகமாகிய அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுப்பார்கள் என்று வேதத்தில் எழுதப்படும். இந்த ரெண்டும் ஒருங்கிணைந்து விடும். அமெரிக்க தேசமும் இந்த ரோம சபையும் ஒன்றிணைந்து விடும். இந்த ஒன்றிணைந்து உலகத்தை அவர்கள் ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பார்கள். உலகத்தை 3.5 ஆண்டுகள் ஆட்சி செய்வார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஆகையால் அமெரிக்காவை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதே நேரத்தில் பிரியமானவர்கள், இப்போது கவனிங்க, நான் முடிக்க போகிறேன். அந்த தடை செய்கிறவன் நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தன்னுடைய
வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடு, நல்ல கவனிக்கணும். பார்த்தீங்களா, இந்த சாத்தான் எப்படி யூதாசை அபிஷேகத்தான் பார்த்தீங்கன்னா, கேட்டின் மகனாகிய யூதாசை அவர் பந்தியில் இருந்த பொழுது அந்த துணிக்கையை ரசத்தில் துவைத்து கொடுத்தார். சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று நீங்கள் சுவிசேஷத்தில் வாசிக்கலாம், யோவான் சுவிசேஷம். அதாவது சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். இப்போ சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த மனிதனுக்குள்ள சாத்தான் புகுந்து கொள்வான். அதுங்க இங்கே நீங்க பாருங்க, யூதாஸ் கேட்டின் மகன். இங்கே அந்திகிறிஸ்துவாக வெளிப்பட போகிறது யாரு? கேட்டின் மகன். அந்த கேட்டின் மகனுக்குள்ள சாத்தான் புகுந்து கொண்டது போல இந்த கேட்டின் மகனுக்குள்ள யார் புகுந்து கொள்வார்? சாத்தான் புகுந்து கொள்வான். ஆகையால் அவனுடைய கிரியைகள் எப்படி இருக்குமா? அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அவர்கள் இயேசுதாமே சொன்னார், பிதாவே நீர் எனக்கு தந்தவர்களை நான் உன்னுடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன், அவர்கள் ஒரு காலம் கெட்டு போக மாட்டார்கள், அவர்களை காத்து கொண்டு வருகிறேன். ஆனால் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் வேறு ஒருவரும் கெட்டு போகவில்லை. யார் கெட்டு போவா? கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் வேறு ஒருவரும் கெட்டு போக மாட்டார் என்று சொன்னார். நல்லா கவனிங்க, நீங்க கேட்டின் மகனா இல்லது நீங்கள் தேவனுடைய மகனா, குமாரனா, குமாரத்தியா என்பது நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். அது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நியமிக்கப்பட்டது. நம்முடைய நீதியின் கிரியைகளின் நிமித்தம் நாம் ரட்சிக்கப்படவில்லை. உங்களுடைய பரிசுத்தத்தின் நிமித்தம் நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை. நாம் வெண்மையான உடைகளை தரித்து கொண்டு காலில் செருப்பு இல்லாமல் வாட்சி இல்லாமல் நம்ம இப்படியாக ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து எவ்வளவுதான் பரிசுத்தமாக வாழ்ந்தாலும் அது ஒரு பொருட்டு இல்லை. பரிசுத்தம் என்பது நமக்கு தேவை. ஏன்னா 3 காரியம் இருக்கிறது: நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அது கிறிஸ்தவனுடைய ஒரு 3 விதமான வளர்ச்சியாக அது இருக்கிறது. அது உண்மைதான். ஆனால் அதை கொண்டு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதில் சொல்ல முடியாது. நாம் முன்குறிக்கப்பட்டிருக்க வேண்டும் எப்பொழுது? உலக தோற்றத்துக்கு முன்பாக. ஆக கேட்டின் மகன் என்பவன் இந்த சர்ப்பத்தினுடைய வித்தாக இருக்கிறபடினாலே அவனுடைய செயல் அவனுடைய அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடு இருக்குமா, அடையாளங்களோடு இருக்குமா, பொய்யான அற்புதங்களோடு இருக்குமா? அல்லேலூயா. சத்தியம் என்ற டிவியிலே சமீபத்தில் ஒளிபரப்பப்பட்டது. தீர்க்கதரிசி பிரணாமை கள்ள தீர்க்கதரிசி என்று அவர்கள் ஒளிபரப்பினார். அப்பொழுது ஒருவர் பேட்டி கேட்கிறார், அப்படியானால் அவர் மூலமாக உலகம் முழுவதும் அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்ததே என்று சொல்லப்படுவதற்கு அந்த போதகர் சொல்லுகிறார், அவர் அதற்கு எதிராக இருக்கிற போதகர் சொல்கிறார், ஏன் தவளைகளுக்கு ஒப்பான 3 ஆவிகள் வந்து அற்புதங்கள் இடங்களை செய்யவில்லையா? ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அந்த போதகருக்கு வேதம் தெரியவில்லை. காரணம் என்னவென்றால் அது பொய்யான அற்புதங்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அது உண்மையான அற்புதங்கள் அல்ல. அது பாசாங்க செய்கிறது. பிசாசு எல்லாவற்றையும் பாசாங்க செய்வான் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவன் மனவாட்டியை போன்றே பாசாங்க செய்வான், கிறிஸ்தவனை போன்றே பாசாங்க செய்வான், கிறிஸ்தவ சபை போன்றே பாசாங்க செய்வான். எல்லா விதத்திலையும் அவன் பாசாங்க செய்யக்கூடியவனாக காணப்படுகிறான். ஆகையால் அந்த போதகர் என்ன சொல்கிறார்? தவளைகளுக்கு ஒப்பான ஆவிகள் அற்புதங்களை செய்யவில்லை என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, அது என்னதான் அற்புதம் செய்தாலும் ஒரு மனிதனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் தேவன் மாத்திரமே. தேவனை போல நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. காரணம், சாத்தானும் சிருஷ்டிக்கப்பட்டவன். இந்த வானம் சிருஷ்டிக்கப்பட்டது, பூமி சிருஷ்டிக்கப்பட்டது, சாத்தான் சிருஷ்டிக்கப்பட்டவன். ஆகிய எல்லாம் அழிந்து போகும். தேவனுடைய வார்த்தைகள் ஒரு காலம் அழிந்து போகும். ஏனென்றால் அவதிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாய் என்று யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகிய பொய்யான அற்புதங்கள் தான், இது உண்மையான அற்புதங்கள் கிடையாது. நல்ல கவனிங்க, ஏமாந்து போகக்கூடாது. அடுத்தது, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் யார் கெட்டு போவா? கேட்டின் மகன் கெட்டு போனான்னு அல்லாமல் அவங்க தான் கெட்டுமா. சர்ப்பத்தில் தாங்க கெட்டு போவாங்க. தேவனுடைய வித்துக்கள் ஒரு காலம் கெட்டு போகாது. ஆனால் நீங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போவீர்களானால் கர்த்தர் தம்முடைய நினைச்சுவர் பட்டயத்தை கருக்காக்கி உங்களுக்கு சிக்ஷைகளை கொடுத்து மறுபடியும் அதனுடைய ஸ்தானத்தில் பொருத்துவார். அதனால தான் நான் இப்பொழுது எந்த விசுவாசிகளை குறித்து கவலைப்படுவதே இல்லை. ஆரம்ப காலத்தில் எனக்கு முழுமையான சத்தியம் தெரியாதுன்றதுனால ஒரு ஆத்மா சபை விட்டு போயாச்சுன்னா உட்கார்ந்து அழுது கொண்டு இருப்பேன். இப்போ நான் அழவே மாட்டேனே. ஏன்னா கர்த்தர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கினார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அது அவருடைய செயலாக இருக்கிறது, நம்முடைய செயல் இல்லை. ஒரு போதவருடைய செயல் இல்லை. ஒரு போதவருடைய செயல் என்ன? வார்த்தை பிரசங்கிப்பதோடு முடிந்து விடுகிறது. காதுள்ளவன் எவனும் கேட்கிறான். ஆகையால் கேட்டின் மகன் கெட்டுதான் போவான், மற்றவர்கள் கெட்டு போக மாட்டார்கள். அவர்கள் பின்வாங்கி போவார்களானால் கர்த்தர் அவருடைய ஆத்மா அவர்கள் மேல் பிரியமாயிராமல் அவர்களை சிக்ஷித்துக் கொள்வார். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை கடிந்து கொண்டு என்ன செய்கிறார்? சிக்ஷிக்கிறார்.
சிக்ஷித்து தம்முடைய ஸ்தானத்திலே அவர்களுக்கென்று வைத்திருக்கிற ஸ்தானத்திலே அவர் பொருத்துவார். அவர்கள் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால், இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம், இதுதான் ஞானஸ்தானம், ஒரே தேவன் தான் உண்டு, பழைய ஏற்பாட்டில் யெகோவா தேவன் தான், புதிய ஏற்பாட்டில் மாம்சத்தில் வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொன்னாலும் அவர்கள் விசுவாசிக்க மாட்டார்கள். அவர்கள் திருத்துவம் என்பதில் தான் விசுவாசம் வைத்திருப்பார்கள். அவர்கள் சொருபங்களையே வழிபட்டுக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் பூமாலைகளை போட்டுக் கொண்டிருப்பார்கள். ஊதுபத்திகளை கொளுத்தி வைத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் என்னதான் சத்தியத்தை சொன்னாலும் அவர்கள் திருந்த போகிறது இல்லை. ஆனால் என் ஆடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக, அவர்கள் சத்தியத்தை விசுவாசிக்கத்தக்கதாக அல்ல, சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் விடுபடியால் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகம், அந்த கொடிய வஞ்சகம் இவர்களை ஆட்கொண்டு அவர்களை என்ன செய்யலாம், முற்றிலுமாக அழித்து போடும். தேவனே ஒரு பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக, நமக்கு நல்லா தெரியும், ஆகாபு ராஜாவுடைய காலத்தில் சிதேக்கியாவுடைய தலைமையிலே 400 தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு தீர்க்கதரிசி மிகாயா அங்கு சிறைச்சாலையிலே இருந்தார். இந்த 400 தீர்க்கதரிசிகள் ஒரே காரியத்தை சொன்னார்கள், ராஜா ராமத்து மேலே யுத்தம் பண்ண போகணும், அப்பொழுது கர்த்தர் அதை உனக்கு ஒப்புக் கொடுப்பார். ஆனால் அதில் ஜெயம் பெற்று நீர் வெற்றியோடு திரும்பி வருவீர் என்று அவர்கள் 400 பேரும் தீர்க்கதரிசனம் வைத்தார்கள். பாருங்கள், ஒரு பொய்யின் ஆவி தேவ சமூகத்தில் வந்து நின்றதாம். அந்த பொய்யின் ஆவி இப்பொழுது நீர் கட்டளையிடும், நான் என்ன செய்யணும், அத்தனை பேர் வாயிலும் இருந்து நான் பொய்யை தீர்க்கதரிசனமாக சொல்லலாமா என்று தேவனிடத்தில் கேட்டான். தேவன் சொன்னார், நீ அப்படியே செய்ய சொன்னார். ஆகையால் அத்தனை 400 பேர்களுடைய வாயிலும் பொய்யின் ஆவியாக வந்து அது ஒரே விதமான தீர்க்கதரிசனம் உரைத்தது. ஆனால் நீ அந்த மிகாயா என்ற ஒரு தீர்க்கதரிசி தனிநபராக இருந்தான். அவனோ கர்த்தர் சொல்வதை மாத்திரமே நான் சொல்வேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல சிதறப்பட்டதை கண்டேன். உடனே கோபம் வந்து விட்டது. அவனை கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். பாருங்கள், அது அதற்கு முன்பாக காணப்பட்ட தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியாக எலியா சொன்னான், இதோ ஆகாபு ராஜாவுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கும், எசேபேலுடைய மாம்சத்தை நாய்கள் தின்னும் என்று சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதற்கு ஒத்ததாக இந்த மிகாயாவுடைய தீர்க்கதரிசனம் அமைந்தது. நீங்கள் காணக்கூடிய எந்த தரிசனமாக இருந்தாலும், எந்த சொப்பனமாக இருந்தாலும், எந்த தீர்க்க தரிசனம் இருந்தாலும், எந்த வேத வசனங்களுடைய வியாக்கியானங்கள் இருந்தாலும் இந்த வேதத்தோடு அது இணையும். வேதத்தோடு இணையலைன்னா அது அந்தி கிறிஸ்துவே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அருமையான தேவஜனமே, எப்பொழுதும் நீங்கள் வேதத்தை விசுவாசிங்க, வேத வசனங்களை விசுவாசிங்க, சபைகளையோ ஸ்தாபனங்களையோ நீங்கள் விசுவாசிக்க வேண்டாம். அது எல்லாமே அந்தி கிறிஸ்துவாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். ஆகையால் கர்த்தர் தாமே பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார் என்று வேதத்தில் எழுதப்பட்டது. ஆகையால் இந்த கடைசி நாட்களிலே தேவன் அந்த அந்தி கிறிஸ்துவை நிர்மூலமாக்குவார் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அடுத்த வாரம் ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். இந்த மகாபாபிலோனை எப்படி கர்த்தர் விழ செய்ய போகிறார், அதுக்கு என்ன நேரிடும் என்பதை குறித்த வெளிப்படுத்தும் விசேஷத்தில் எழுதியிருக்கிறபடியே அதனுடைய காரியங்களை நாம் அடுத்த வாரம் தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்யலாம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த பரலோக நல்ல பிதாவே, உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிற தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வீட்டில் கால வேளையிலே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்து உண்மை துதித்து, உண்மை பாடி, உண்மை ஆராதித்து, உண்மை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் கொடுத்த பிரதான கருமைக்காக, இரக்கத்துக்காக, அன்பிற்காக கோடான கூடிய ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆமென். கர்த்தாவே, அந்த சிகப்பு மிருகம் என்னவென்று பார்த்தோம், மிருகத்து மேல் இருந்த ஸ்திரீ என்பது என்னவென்று பார்த்தோம், அந்த ஸ்திரீயாக சபை ஆளக்கூடியது யார் என்று பார்த்தோம். ஆண்டவரே, இந்த அந்தி கிறிஸ்து தான் அதை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதை நாங்கள் கண்டோம். ஆண்டவரே, தேவனை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அப்பா, இந்த வீட்டில் நாளிலே தேவனை துதித்து பாடி ஆராதிக்கவும், உங்களுடைய வார்த்தையை தியானிக்கவும் எங்களுக்கு கிருபை தந்தீரே. ஸ்தோத்திரம். கர்த்தர் முன்னின்று முடிவு வரைக்கும் உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எந்த ஒரு தடைகளும் வராதபடி தேவ கிருபையாக பாதுகாத்துக் கொண்டே உமக்கு கோடான கூடிய ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி, கோடான கூடிய ஸ்தோத்திரம். அப்பா, இந்த ஆண்டவரே ஸ்தோத்திர ஆராதனையில நேரடி ஒளிபரப்பின் மூலமாக இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், தேவ பிள்ளைகள், வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதியும். தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமானால் வரக்கூடிய ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஒருவருக்கு ஒரு சந்திக்கும்படி கிருபை செய்யும்.
கனம் மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.